ஹலோ வணக்கம்ப்பா. மணத்தக்காளி கீரை அரைச்சிட்ருக்கேன். கொஞ்சம் உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் உரம் சார்ந்து தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சமாவதும் வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அதில் 2 செடிகளை வளர்க்க பாருங்கள். வளர்த்து அதில் 2 காய்களாவது கிடைக்கும் நம்மளுக்கு உரம் இல்லாமல். அதை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம சாப்பிடணும். முருங்கைக்கீரை மெயினாக முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா ஒரு குச்சி கொண்டுனீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கிறணும். அது கொஞ்சம் உரம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும், வீட்டு தோட்டத்துலேயே நம்ம வளர்க்குறதுனால. ஒரு சின்ன ஒரு தூதுவளை செடி, ஒரு ஆடாதோடை, அப்புறம் ஒரு பிரண்டை 2 குச்சி வச்சிங்கன்னா அழகாக வந்துடும். நான் என் பசங்களுக்கு என்ன செய்வேன்னா, தக்காளி சட்னி வைக்கணும் இல்லையா, தூதுவளையை கொஞ்சம் ஆஞ்சு தக்காளி சட்னியில் போட்டு வதக்கி தக்காளி சட்னியாக கொடுத்துருவேன். வெறும் தக்காளி சட்னியாக வைக்காமல் அதில் உளுந்து சேர்க்குறோம். அது எலும்புகளுக்கு நல்லது. தூதுவளைங்கிறது இலையை கொஞ்சம் ஆஞ்சு ஒரு கைப்பிடியை போட்டு வதக்கிட்டு தூதுவளை சட்னியாக வச்சு கொடுத்துருவேன். பிரண்டையை என்ன செய்வேன், பிரண்டையை வதக்கி தக்காளி சட்னி வதக்குறோம்ல அதே மாதிரி வதக்கி பிரண்டை சட்னியாக வச்சு விட்டுருவேன். அப்போ பசங்களுக்கு அது ரொம்ப தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இட்லி தோசைக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம். பசங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு யோசித்து தான் நானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படியாவது ஒரு 2 செடிகளாவது வளர்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வேண்டுகோள். நம்மளை சுற்றி நிறைய மூலிகைகளை ஆண்டவன் நம்மளுக்கு இயற்கையாகவே படைச்சி வச்சுருக்காரு. அது என்னன்னு நமக்கு தெரியல, அவ்வளோதான். நம்ம வீட்டு வாசலே நம்மளுக்கு தேவையான மூலிகைகள் கிடைக்கும். அதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நமக்கு தெரியாது, அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 கீரை ஒரு பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா அதை ஆஞ்சிட்டு அந்த குச்சியை வச்சிங்கனாலே வந்துடும் ஒரு டப்பாவில். அப்போ அது உங்களுக்கு உரம் இல்லாமல் கிடைக்கும். அவங்ககிட்ட வாங்கையில் அவங்க உரம் போட்டு வளர்க்குறாங்களா என்னன்னு தெரியாது. நம்ம ஒரு டப்பாவில் வச்சு ஊண்டும் போது வந்துடும். ஒரு 2 புதினா குச்சியை வாங்கி ஊண்டு பாங்களேன், ஆஞ்சிட்டு இலையை ஆஞ்சிட்டு ஊண்டி வைங்க, கிடச்சிடும். நம்மளுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு கைப்பிடி கிடைக்கும். கருவேப்பிலை வீட்டை சுற்றி ஒரே ஒரு கண்டு இருந்தாலும் நம்மளுக்கு போதும். ஒரு கருவேப்பிலை செடி, ஒரு எலுமிச்சை செடி, அதை அந்த மாதிரி எங்களால் வளர்க்க முடியாதுங்க, நாங்கள் ஃப்ளாட்டில் குடியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் ஒரு மல்லி விதையை தூவிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அன்னைக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு மல்லி இலை கிடச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு செடியாவது உரம் இல்லாமல் வளர்த்து சாப்பிட்டு பார்க்கலாமே. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.